5 வண்ண பூவேன்னு தான் டைட்டில். நாங்கள் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். 5 வண்ண பூவே தாலே லோலாலே, நட்சத்திர பூவே காத்தா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. Going back to the point of Kamal sir's age, I think இந்த ஏஜிசம்ங்கிறத சேலஞ்ச் பண்ணி ஒரு கிக் இன் த கட் கொடுக்குற டீமே இந்த தக் லைஃப் டீம். காத்தா வாரேன்ல வந்து ரஹ்மான் சார் சொன்னார், காத்தடிக்கிற மாதிரி அப்படியே வரணும், அது வந்து மனசை போய் இது பண்ணணும். ஓகே, அப்போது எனக்கு வந்த அந்த சவுண்ட் வந்து இட் வாஸ் தட் சவுண்ட். காத்தா really attracts me about Kamal sir is his fitness level. Yeah. இது மாலை மயங்கும் வேளையா, நீ வா வா கை சேர, மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, மார்கழி திங்கள் அல்லவா, தாலு சேத்தாலு நிலா, சூரியனை தேவையில விட்டுடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா. ரெட் நியூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா த பியூட்டிஃபுல் சிங்கர் சாருலதா மணி மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம், நல்லா இருக்கீங்களா மேம்? டாக்டர் சாருலதா மணி இல்லையா மேம்? ஃபிசியாலஜியில் வாங்கியிருக்கிற டாக்டர் பட்டம். மியூசிக்ல வாங்கியிருக்கிற மியூசிக்ல PhD in music from Griffith University, Australia. கிரேட், சூப்பர். உங்க கூட கான்வர்சேஷன் மேக் பண்றது அப்படிங்கிறது ஐ எம் சோ ப்ரவுட், சோ ஹாப்பி. 5 வண்ண பூவே ஃப்ரம் தக் லைஃப். 5 வண்ண பூவேன்னு தான் டைட்டில். நாங்கள் ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மாதிரி அமைதியா, ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப்பில் படன்னு ஓட்டிகிட்டு இருக்கிற லைஃப்பில் இந்த மாதிரி சாங்ஸ், இந்த மாதிரி ஒரு வோக்கல்ஸில் ஒரு மாதிரி சாஃப்டாக அமைதியாக கேட்கும்போது அப்படியே உட்காந்து நிற்க வச்சு மனசை ஆற்றிட்டு அப்புறம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 5 minute meditation. எக்ஸாக்ட்லி மைண்ட்ஃபுல்னஸ். கரெக்ட். அதில் உங்களோட வாய்ஸ், ஏஆர் சார் அவரோட அந்த மியூசிக் எல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. உங்கள் ரெட் நூல் நான் பார்ப்பேன். ஐ சி அ லாட் ஆஃப் யுவர் கான்டென்ட், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் நீங்கள் பேசுகிற விதம் அண்ட் கேள்வி கேட்குற விதம், ஐ திங்க் இட்ஸ் கோனா பி எக்ஸைட்டிங். ஸோ சென்னை வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் தக் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக சென்னை வரதுக்கு முக்கிய காரணம் இசை அப்படின்னு சொல்லலாம். இம்பார்ட்டன்ட்லி இந்த வாய்ப்பு வந்து இட் சிமெண்டட் தி டீல், இட் சீல்ட் தி டீல் ஃபார் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் டு ரீலோகேட். சூப்பர். 5 வண்ண பூவை எப்படி கிரியேட் ஆச்சுன்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஆடியோ லான்ச்சில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபேஸில் ஒரு பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தீங்க. நீங்கள் பயங்கரமாக ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அந்த மூமெண்ட் உங்களுக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க, சிம்பு சார், மணிரத்னம் சார் இருக்கிறாங்க, சிம்பு சார் இருக்கிறாங்க. ஸோ இந்த லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் மியூசிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்லா சிங்கருக்குமே ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த நினைக்கவே இல்லை. அண்ட் எல்லாத்தையும் பிரம்மாண்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இட்ஸ் த்ரோன் அரவுண்ட் அ லாட். பட் பிரம்மாண்டம்னா இப்படி தான் பிரம்மாண்டம் அப்படின்னு நான் உணர்ந்த நாள் அன்னைக்கு இல்லை அந்த லான்ச் நீங்கள் பார்த்துருப்பா. ஏன்னா அப்படி ஒரு மிஷினரி ஆஃப் பீப்புள், பிஹைண்ட் த சீன்ஸே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், முன்னாடி வந்து thousands ஆஃப் பீப்புள். அண்ட் என்ன ஒரு ஆரவாரம். அதுவும் டைட்டன்ஸ் ஆஃப் சினிமான்னு சொல்லணும்ல, கமல் சார் அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேர் பட்டியல் நீங்களே சொல்லிட்டீங்க. பட் அந்த பட்டியலோட சேர்ந்து அது எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகுது. இட்ஸ் நாட் அடிட்டிவ், இட்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல். பிகாஸ் அவ்வளோ பேர் வரும்போது அந்த சினிமாக்கே வாடுறாங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த சினிமாங்கிறது அங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி. அவங்க முன்னாடி பாடுறது வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. நான் உண்மையில் சொன்னால் அதெல்லாம் நான் கனவு கண்டதே கிடையாது. நான் வந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன், என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ வருஷம். சினிமாவில் பாடணும், நிறைய பாடணும், நம்ம குரல் எல்லார் மனசையும் தொடணும்னு ஆசை. பட் இப்படிலாம் நடக்கும் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய அந்த கர்நாடிக் சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய ஸ்டேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல ஸ்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் புதுசாகவும் ஸ்பெஷலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கர்நாடக சங்கீதத்தில் நிறைய கச்சேரிகள் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ஃப்ரம் வேரியஸ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. கார்னகி ஹாலில் கூட நியூயார்க்கில் போய் பேசி பாடியிருக்கேன், அதெல்லாம் இருக்குது. பட்
as you say, every experience is a different experience. This was a பிரம்மாண்டத்துக்கு ஒரு ஒரு விரிவுரை அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். நான் உங்களோட ப்ரீவியஸ் இன்டர்வியூ பார்க்கும்போது அதில் வந்து நீங்கள் ரகுமான் சாரோட நெஞ்சமே நெஞ்சமே சாங்கை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேசியிருப்பீங்க நீங்கள். ஓகே ஓகே ஆமாம். ஸோ அப்படியே பேசியிருப்பீங்க. கட் பண்ணால் ரகுமான் சாருக்கு பாடுற ஒரு சாங் ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேட்டட் வித் ரகுமான் சார் இல்லையா? ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அது யாராவது எடிட் பண்ணி போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இசை பயணம் அதாவது என்னோட ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னால் மக்கள் மத்தியில் ஹவு தே நோமிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஸ் அ கர்நாடிக் சிங்கர். அதுக்கப்புறம் இசை பயணம்ங்கிற ப்ரோக்ராமில் கர்நாடக இசை ராகங்களில் இருக்கிற திரைப்பாடல்கள் அதை விரிவுபடுத்தி பாடி ஃபியூஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கிளாசிக்கல் அண்ட் ஃபிலிம் லைக் ஃபியூஷன் நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் கர்நாடிக். ஸோ அது தெரியும் அண்ட் ஃபிலிம் பிளேபேக் சிங்கர். பட் இந்த இசை பயணத்தில் நிறையா எனக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா ஃப்ரம் எம்எஸ்வி சார், ஃப்ரம் ஜி ராமநாதன் சார், ராஜா சார் அண்ட் தென் ரஹ்மான் சாரோட நிறைய பாடல்களை நம்ம எக்ஸாமின் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். ஸோ ஐ ஹவ் லிவ்ட் வித் தட் மியூசிக் ஃபார் த லாஸ்ட் செவரல் இயர்ஸ். ஸோ அந்த ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இட் வாஸ் ஒரு பாட்டுமே இட்ஸ் பின் இன் மை மைண்ட். யா வாவ் கிரேட். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் எனக்கு அண்ணா மாதிரி மென்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரகுமான் சார் பற்றி நிறைய ப்ரைஸ் பண்ணி சொல்லி. ஆமாம் டெஃபினெட்லி. பிகாஸ் அவர் இந்த இசை பயணம் வீடியோஸ் பார்த்துட்டு ஹி காண்டாக்டட் மீ வென் ஐ வாஸ் இன் ஆஸ்திரேலியா. நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது இமெயில் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசினார். இந்த மாதிரி நல்லா இருக்குது அந்த ப்ரோக்ராம் பற்றி நிறையா பேசினோம். ஸோ அப்போ தான் காண்டாக்டில் வந்தோம். ஸோ ஐ ஃபீல் லைக் டெஃபினெட்லி அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அண்ட் வென் ஐ கேம் டு சென்னை இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஹிம். அன்னைக்கு தான் இந்த ரெக்கார்டிங் நடந்து மீட் பண்ண போனேன். அங்கே பாடிட்டேன். காத்து வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேங்கிறது நிஜமா ஆயிடுச்சு என் வாழ்க்கையில். சாரை சும்மா மீட் பண்ண சார் வாங்க அப்படின்னாரு. மீட் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு போகிறேன். அங்கே அங்கே வந்து 5 minutes வெயிட் பண்ணுறேன். மணிரத்னம் சார் இருக்காரு, ரேமான் சார் இருக்காரு, கார்த்திக் இருக்காரு. கரெக்டாக அது ஒரு அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ப்ரிப்பேரெல்லாம் போல சும்மா மீட்டிங்காக போய் பாடின ஒரு சாங். இல்லை மீட்டிங்காக தான் போனேன். வாங்க அப்படின்னாரு. கச்சேரி முடிச்சுட்டு அன்னைக்கு கச்சேரி இருந்தது, மார்கழி சீசன். ஓகே ஆமா. இசை கச்சேரி, கர்நாடக சங்கீத கச்சேரி எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு அட்டையரில் பட்டு புடவை பூலாம் வச்சுட்டு ஒரு கச்சேரி இதில் போனேன். முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போகும்போது என்ட்ரி ஆகிறேன். இப்போ வாங்க வாங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம் நான் ரஹ்மான் சாரும். அப்புறம் அவர் சொன்னார் ஒரு 5 minutes காஃபி சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன். கச்சேரி பாடிருக்கோம், சூடாக காஃபி கொடுக்குறாங்க, நல்லது அப்படின்னு குடிச்சிட்டு உட்காந்து. அப்புறம் அசிஸ்டன்ட் வந்து சொன்னாங்க வாங்க சார் கூப்பிடுறாரு. போய் பார்த்தா ரஹ்மான் சார் நிற்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மணிரத்னம் சார் நிற்கிறாரு. ஸோ அதான் சொல்கிறேனே இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் லைக் ஹேப்பனிங் when the universe or decides to give you something. அது எப்படி நடக்குங்கிறத கண் கூட பார்த்தேன். எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அடுத்த செகண்ட் கூட நடக்கிறது, அடுத்த செகண்ட் கூட நடக்கும். பட் அதுதான் the only moment we have is the present moment. அந்த நிமிஷத்தில் நம்ம வந்து எவ்வளோ சின்சியராக ட்ரூத்ஃபுல்லாக இருக்க முடியுமோ இருந்தால் it will reflect back to us. வா கிரேட். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக நீங்கள் சொல்லும்போது இருந்தது அப்படின்னா, சும்மா ஒரு நார்மல் ஒரு மீட்டிங்காக போயிட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்டில் ஒரு சாங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது இந்த 17th century வந்து இட்டாலியனில் வந்து ட்ரெமோலோ அப்படிங்கிற அந்த இட்டாலியன் ஓப்பரா வோக்கல் டெக்னிக் அதை ஸ்பாட்டில் யோசிச்சு இந்த இதில் போகலாம் அப்படிங்கிற இந்த ரிசர்ச்சாக இருக்கட்டும், இந்த பிளானிங்காக இருக்கட்டும், உங்களுக்கும் ரகுமான் சாருக்கும் அந்த பிளானிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த 5 வண்ண ஆக்சுவலாக when I went இந்த சாங் இருக்கு வாங்க அப்படின்னு ஸ்பான்டேனியஸ் தான் ரஹ்மான் சார். ஸோ ஸ்பான்டேனியஸாக சொன்னார் பாடு ஓகே லெட்ஸ் சிங் அப்படின்னாங்க. ஸோ இது ஸ்டார்ட் சிங். அவர் ஒரு வரியாக சொல்லி கொடுத்து நான் அப்படியே பாடினேன், அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணோம். பட் வென் தி இமோஷன் ஆஃப் த ஃபீல் கொஞ்சம் இமோஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு வி திங்க் வோக்கல் டைனமிக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எனக்கு டக்குன்னு தோணினது வந்து இந்த ஒரு இதை யூஸ் பண்ணி வந்துடுது என்கிட்டேருந்து. பிகாஸ் ஐ வாஸ் ட்ரெயின்ட் இன் ஆப்பரா. ஸோ அந்த ஒரு லைனில் எந்த லைனில் வந்ததுன்னா காத்தா வாரேனில் வந்து ரஹ்மான் சார் சொன்னார் காற்றடிக்கிற மாதிரி அப்படியே வரணும், அது வந்து மனசை போய் இது பண்ணணும், காற்று மாதிரி வரணும். ஸோ திங்க் காற்று மாதிரினா அப்போது எனக்கு வந்த அந்த சவுண்ட் வந்து இட் வாஸ் தட் சவுண்ட். காத்தா வாரேன் அந்த ஒரு இது இருக்குல்ல, பிளெயினாக பண்ண எப்படி இருக்கும், காத்தா வாரேன் அது பிளெயின், அதுதான் எல்லாரும் பாடுவாங்க. காத்தா அது ட்ரெமோலோ, அந்த வேவ். yeah and it's a very fast wave. அது வந்து 17th century இட்டாலியன் கம்போசர், ஃபர்ஸ்ட் ஆப்பரா கம்போசர், உலகத்திலேயே முதல் ஆப்பரா கம்போசர் கிளாடியோ மாண்டிவெர்டி. அவரோட நோட்டேஷன் பார்த்தா அது எழுதியிருப்பார், ஒரு நோட்டையும் ஸ்பிளிட் பண்ணி 1/32 பார் 1/64 பார் வரைக்கும் கூட எழுதியிருப்பார் அவர்.
டீடைல்டு அந்த டீட்டெயில் பிகாஸ் அவ்வளோ சின்னதாக வருதுல்ல அந்த மாதிரி அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கிற அந்த டெக்னிக் வந்து அதுக்கப்புறம் ஒப்பரால கூட அது வந்து அந்த மாறிடுச்சு. அந்த டெக்னிக் இப்போ இல்லை. மை தீசிஸ் இஸ் அபவுட் தட், மை PhD இஸ் அபவுட் தட். ஓகே. ஸோ அண்ட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபெல்ட் உள்ளே போய் உழுக்கணும்னா இது பண்ணலாமோ அப்படின்னு ஐ ஃபெல்ட். அது லைட்டாக கொடுத்து பார்த்தேன். ஆஸ் அ சிங்கர் வி ஃபாலோயிங் த மியூசிக் டைரக்டர். ஸோ லைட்டாக அந்த இடத்துல அது வந்தது. ஸோ ரெஹ்மான் சார் செட் எஸ் தட்ஸ் ஓ ஓகே வில் டூ தட். நீங்க சொன்னோன்னு அது பிடிச்சிக்கிறாங்க. இது Like he just heard it. Yeah, we'll use that. Okay. It's nice. And அதுக்கப்புறம் புடிச்சாச்சு, அவ்வளவுதான். ஜாலியா இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஒரு பண்ணிட்டு இருந்த ஒண்ணே நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. We had fun. அது ஜாலியா. அதுக்கப்புறம் ஃபன் and it's not a frivolous fun. It is going into the music, immersion. அது வந்துருச்சு. அந்த இமோஷனுக்குள்ள போயிட்டோம். வாவ் கிரேட். உங்களுக்கு நீங்க அந்த கம்போசிஷன் மியூசிக் கேட்கும்போது எப்படி இருந்துச்சு மேம்? நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த லைக் அந்த மெடிடேட்டிவ் மியூசிக்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கைண்ட் ஆஃப் ஒரு வேல் சவுண்ட் அந்த டோனா இருக்கட்டும். See there was a synth that keeps going in the background. synth இருக்கு, strings இருக்கு, double bass இருக்கு. Especially அந்த வட்ட பாதையில நான் லிஃப்ட் ஆஃப் பண்ணுவேன். அது ஒரு crescendo மாதிரி போறச்சு. சார் வந்து ரொம்ப அழகா ஒரு டபுள் பேஸ் யூஸ் பண்ணியிருக்காரு பேஸ்ல டு கான்ட்ராஸ்ட் த வாய்ஸோட அந்த ட்ரெபிளையும் இதையும். அவ்வளோ பியூட்டிஃபுல் இன்டெலிஜென்ட் யூஸ் எல்லாமே அந்த சாங்கில் சட்டில் லைக் சட்டில்ட்டி சொல்லுவாங்க. ஒரு நேர்த்தியாக எஸ்தட்டிக்காக பண்ணுறதுங்கிறது. ஐ மீன் ஹீஸ் அ கிங் 080. ஸோ இசை புயல் என்ன நம்மலாம் அவரை பற்றி பேசுகிறதே நம்ம கொடுத்து வச்சது. நம்ம இந்தியாவில் அவர் இருக்கிறது இதெல்லாம் இட்ஸ் a blessing. அவருடைய இறால நம்ம வாழ்றதே ஒரு you are right. correct. Exactly. And I've said that in many places. I've said that to my family. Like நாங்கள் பேசும்போது பேசிப்போம், இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் இருக்கிற டைமில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இட்ஸ் கிரேட். பிகாஸ் உலகத்தில் வி டாக் அபவுட் மோட்சார்ட் பற்றி பேசுகிறோம், பெட்டோவன் பற்றி பேசுகிறோம், ஆப்பரானா புச்சினி பற்றி பேசுகிறோம், வாக்னர் பற்றி பேசுகிறோம். ரஹ்மான் சார் அந்த லீக்ல இருக்காரு. இன்னும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேசப்படக்கூடிய ஒரு பெயர் ஏஆர் ரஹ்மான் சார். கமிங் பேக் டு ட்ரெய்லர் ஓப்பனிங் கமல் சாரோட பேர் வரும்போது வந்தது அஞ்சு வண்ண பூவே. உங்களோட சாங்ல தான் ட்ரெய்லரே வந்து ஓப்பன் ஆச்சு. கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். மூமெண்ட் நான் ட்ரெய்லர் 5 o'clock ரிலீஸ்னு சொல்லிட்டு நான் வந்து சரி தக் லைஃப்ல பாடிருக்கோம். எஸ் லெட்ஸ் வாட்ச் த ட்ரெய்லர் அப்படின்னு கம்ப்ளீட்டா நான் உட்காந்து எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது உட்காந்து ஒரு ரசிகையா பார்த்தேன். ஓகே பார்த்தா என் குரலை கேட்ட உடனே எனக்கு அப்படியே பிடிச்சிட்டேன். சேரை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அப்படி பார்க்குறேன் திருப்பி பார்க்குறேன் உடனே ஃபோனாக அடிக்குது. பேரை வேற போட்டாங்க. ஸோ ஃபோனாக அடிக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் மாமியார் பேசுகிறாங்க, எங்கள் அங்கிள் எல்லாரும் பேசி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ வாஸ் லைக் ஐ ஹேட் டு பிஞ்ச் மை செல்ஃப் லைக் டு அண்ட் இட் வாஸ் பியூட்டிஃபுல். அண்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எஸ்பெஷலி டு கமல் சார் வந்து நாங்கள் எல்லாருமே நம்ம பெரிய ஃபேன்ஸு. அண்ட் தட் டூ நான் கல்யாணம் புதுசில் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்குறேன் உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கமல் தான் பிடிக்கும்னாரு. லிஸ்டெல்லாம் கிடையாது. கமல் சார் அதெல்லாம் கிடையாது, எனக்கு கமல் தான் பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர் கண்ணி அடிவா. எனக்கு வந்து அண்ட் நான் நினைக்கல கமல் சார் படத்தில் நான் பாடுவேங்கிறது நினைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக we are all feeling like வேற லெவல் சந்தோஷம். அதுல ஒரு லைன் வரும், இந்த விடாம ஓடி பாடாம அந்த போர்ஷன் ஒரு அது ஒரு யூனிக்கா இருந்தது எனக்கு. அது ரெண்டு லைன் நிறைய ரீல்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆமா அந்த ரெண்டு லைன் எனக்கு. விடாம ஓடி படாமாடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொளாவி கூடி தொழாவி தேடி அனாதி பார்த்தேன். கிரேட் மேம். லிரிசிஸ்ட் பத்தி பேசியே ஆகணும். கண்டிப்பா சார் கார்த்திக் நேதா சார் வெரி பியூட்டிஃபுல் வார்த்தைகள் அன்னைக்கு இருந்தாரு. ரெக்கார்டிங் போது அவரும் இருந்தாரு. So it was a full team supporting me when I was it's beautiful. and ஒரு வரியுமே அதான் சொன்னமே அஞ்சுகமே கண்ணே அப்படிங்கிற ஒரு அஞ்சு வண்ணப்பூவே அஞ்சுகமே கண்ணே and even things like காத்தா வரேன் காப்பா வரேன். so declarations of motherhood, like declarations of care. I wouldn't say just motherhood. அது யார் வேணா பாடலாம். இன்ஃபேக்ட் யாரோ கேட்டாங்க யாருக்கு பாடுற மாதிரி. I said இது வந்து யாருக்கு வேணா பாடக்கூடிய ஒரு பாட்டு தான். Definitely a father can sing to the child, the mother can sing to the child, brother, sister, even friend.
when you think of childhood friends or something, அந்த ஒரு கனெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ வாழ்க்கையில் கனெக்ஷன்ஸ் தானேங்க வாழ்க்கை. ட்ரூ. எனி கனெக்ஷன், how can we feel that, right? And that is அதுக்கான ஒரு சாங் அப்படிங்கும்போது இது Definitely. எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சாங். அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் கூட இன்டர்வியூ சொன்னாங்க, இட்ஸ் லைக் a song for everyone அப்படிங்கிற மாதிரி. ஸோ and yeah, talking about Karthik Neda sir, that's the power of the Tamil. அந்த ஒரு அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த ஒரு தாக்கம், அந்த தாக்கத்துல இருக்கிற அந்த உணர்வை நான் வந்து கொஞ்சம் அதை உணர்ந்து நம்ம வந்து ரஹ்மான் சார் கைடன்ஸ் பேசிக்லி. சி அங்கே எல்லாமே ஆக்சுவலி ஆல் த கிரெடிட் கோஸ் டு ரஹ்மான் சார் உண்மையில். பிகாஸ் நம்மலாம் we are tools there, பட் அந்த ஒரு விஷன் அவர் பார்க்குறாருல்ல, அந்த விஷன் வந்து அவர் மட்டும்தான் பார்க்க முடியும். அது he is a magician. ட்ரூ. நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒன்று என்னென்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அஞ்சு வண்ண பூவே படத்தில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சீனுக்காக வரக்கூடிய ஒரு சாங்காக இருக்க போகுது. இந்த சாங் ப்ளேஸ் ஆகிருக்கிற போர்ஷன் கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாம் கண்ணில் கண்ணீர் வச்சுட்டு அந்த படத்தை ஒரு வேறு லெவலில் பார்க்க, அந்த சீனை வேறு லெவலில் எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக இந்த சாங் இருக்கும் அப்படிங்கிறதுல Even I believe that, and I'm waiting for it. உங்கள் எல்லாரும் மாதிரியும் கோடிக்கணக்கான பேர் மாதிரி நானும் காத்துட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அந்த கதை என்னன்னு பார்க்குறதுக்கு. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த சாங்கோட ஃப்ரேமில் கமல் சார் இருக்க போகிறாங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ கமல் சார் த லெஜெண்ட் அவர் என்ன புதுசாக வார்த்தை கிரியேட் பண்ணி தான் சாரை வந்து நம்ம வந்து விஷ் பண்ணுவோம். விண்வெளி நாயகன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ கமல் சாரை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஹீஸ் காட் அன் ஆரா. Importantly, what really attracts me about Kamal sir is his fitness level and his energy and that aura that he has got. அந்த அவர் வந்தாலே அந்த எனர்ஜி இடமே வேற மாதிரி மாறுது. And similar energy ரஹ்மான் சார் இருக்கும், right? And similar energy மணி சார் இருக்கும். ஸோ அவங்க மூணு பேர் சேர்ந்து வரும்போது இட்ஸ் லைக் hit us with so really I admire that. இந்த ஏஜிசம்ங்கிறத சேலஞ்ச் பண்ணி ஒரு கிக் இன் த கட் கொடுக்குற டீமே இந்த தக் லைஃப் டீம் தான். தக் டீம் பேர் கரெக்டாக வச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் மணிரத்னம் சார் கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, நீங்கள் எப்படி சார் யூத்துக்கு கரெக்டாக கொடுக்குறீங்க? அவர் கேட்டார், நம்ம வந்து யங்கர் இயக்குனர்களை நீங்கள் எப்படி ஓல்டர் பீப்புள் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்கறது இல்லை. ஓல்டர் இயக்குனர்களை வந்து நீங்கள் எப்படி ஏன் வை காண்ட் வி? அஃப்கோர்ஸ் we are also that. We understand it. It's not like அந்த ஏஜிசம்ங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ரேசிசம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் அந்த ஏஜிசம். அதை வந்து தகர்த்தினா தான் பெரியவங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லை, இருக்கணும், ஆரா இருக்கணும், அதை கொடுக்கணும். நம்ம we need to bring them, we need to bring everybody into that வட்டம். அதை வந்து நல்ல சூப்பரான ரிப்ளை கொடுத்தாரு மணி சார். ஸோ கமிங் பேக் டு சாருலதா மேமோட மியூசிக் ஜர்னி பற்றி வந்துடலாம். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அம்மா வீணை வாசிட்டு இருப்பாங்க, நான் அவங்க மடியில் உட்காந்துருப்பேன். என்னோட ஏர்லியஸ்ட் இது. அப்புறம் அப்பா கப்பல் இன்ஜினியராக இருந்தார். ஸோ யூஸ் டு பிரிங் இன்டர்நேஷ்னல் ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய போவாங்க அப்பா. ஸோ அந்த கேசட்டில் வந்து நிறைய பேண்ட்ஸ் வெஸ்டர்ன் சாங்ஸ் தான் எடுத்து வருவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு காமிச்சு அம்மா வுட் மேக் மீ சிங். நாங்கள் சேர்ந்து பாடுவோம் டேப்பில் போட்டு. ஸோ கார்பெண்டர்ஸ், போனியம், ஆல் தோஸ் விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஐ எம் an 80s kid. ஸோ தட் டைம் வாஸ் அ குட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் திங்ஸ். ஸோ until I was around 11 or 12 years old, வெஸ்டர்ன் சாங்ஸ் தான் நிறைய பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் I told my mother I want to go deep into ragas, Carnatic music, and என்னோட குருநாதர்கள் சந்தியாவந்தனம் பூர்ணபிரஞ ராவ் சார் என்னோட ஃபர்ஸ்ட் குரு. அதுக்கப்புறம் கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி சார், அப்புறம் சாவித்ரி சத்யமூர்த்தி மேம், இவங்கெல்லாம் வந்து கிரேட் டோயன்ஸ் ஆஃப் கர்நாடக சங்கீதம். அவங்களாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்து செதுக்கி என்னோட அரங்கேற்றம் வாஸ் அரவுண்ட் when I was 14 or 14 years old. ஆமாம், பிகாஸ் அது முன்னாடிலேருந்தே I was singing. 5 வயசுலேருந்தே அம்மா taught me the basics. And so 14, அதுக்கப்புறம் நிறைய கச்சேரிகள், மேடை கச்சேரிகள், அந்த ஞாபகம் இருக்கா மேம்? நல்ல ஞாபகம் இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கு. சடனா நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு, நம்ம முன்னாடி நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அந்த ஒரு குட்டி பொண்ணு பதட்டம், பயம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? இருந்துச்சு, நல்லாவே இருந்தது. அண்ட் பட் ஒரு பெரிய மகா வித்வான் வந்து வந்திருந்தாரு சீஃப் கெஸ்டா. என்னோட குரு பரம்பரையில ஒரு வித்வான், சங்கீத கலா நிதி ப்ரொஃபஸர் பி ராஜமையர், அவர் வந்திருந்தார். அவர்லாம் வந்து பெரிய மேதை. அவர் வந்து உட்காந்துருந்தாரு. ஸோ எங்கள் அப்பா போய் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க காரில், அது ஞாபகம் இருக்குது. ஸோ எங்கள் அப்பாவும் அவரும் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஸோ தட் ஃபெல்ட் வெரி, இப்போ திங்க் பண்ணால் கூட ரொம்ப இதாக இருக்குது, பிளெஸ்டாக இருக்குது.
ஸோ அண்ட் மை குரு வாஸ் ஆல்சோ தேர், புரப்பிரக்னாவ் சாரும் இருந்தார். ஸோ அவங்க 3 பேரை பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ரீஅஷோர்ட். பிகாஸ் ஆடியன்ஸை பார்த்தா பயமாக தான் இருக்கும், பட் நம்ம குருநாதரை பார்த்தா நமக்கு வந்து ஒரு ரீஅஷோரிங் இருக்கும். ஸோ அது ஃபெல்ட் வெரி ரீஅஷோர்ட். அதுதான் அப்போது 14 வயசு சாருலதா மணியோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. வாவ், கிரேட், சூப்பர். இப்போ கர்நாடகா அந்த சங்கீதம் அதுலேருந்து சினிமாக்குள்ளே வரும். அந்த சில்லா சில்லா பாட்டாக இருக்கட்டும், கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் அந்த பாட்டாக இருக்கட்டும், இன்னும் நீங்கள் பாடியிருக்கிற சாங், அது டிஃப்ரென்சியேஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா மேம்? ஒரு ஃபோக் சாங் ஒன்று, ஃபோக் மாதிரி ஒன்று வருது. அந்த இது எப்படி மேம் நீங்கள் பார்த்தீங்க? அந்த நான் ஃபீலில் போயிடுவேன். ஓகே ஓகே. நான் எப்போவுமே லைக் ஸ்பான்டேனியஸ் ஆள், பட் அந்த பாட்டோட ஃபீலுக்குள்ளே போயிடுவேன். அவ்வளோதான், நேராக ஃபீலில் போயிடுவேன். ஜான்ரெல்லாம் திங்கே பண்ண மாட்டேன். ஐ ஃப்ரம் த ஹார்ட் ஃபீல் பாடிடுவேன். அதுக்கப்புறம் பில்ட் ஆகும், அதுலேருந்து நம்ம பில்ட் ஆகலாம். இம்ப்ரவைசேஷன் நீங்கள் சங்கதி சில்லாக்ஸ்னால் அது இளைய தளபதி வந்து ஒரு டான்ஸ் ஆடி ஸ்க்ரீனையே கிழிச்சு தெறிக்க போகிற பாட்டு அப்படிங்கிற ஃபீல்குள்ளே போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது ஈஸியாக. மற்றது எல்லாமே வந்து உட்காந்துரும். அண்ட் விஜய் ஆண்டனி சாரும் வைபான ஒரு கண்டிப்பாக. ஸோ நாங்கள் 2 பேர் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது அந்த டைம் ரெக்கார்டிங். அதே மாதிரி ஏன் உச்சி மண்டல அதெல்லாம் என்ன வைப் இல்லை, பயங்கரமான வைப். ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாம், அப்புறம் எவ்ரி திங் எல்ஸ் வில் ஃபாலோ. ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட அந்த தீயே தீயே அதுலேயுமே உங்கள் வாய்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சோல்ஃபுல் மேஜிக்காக இருக்கும். அந்த மாலை மயங்கும் வேலையா, அந்த அப்புறம் தீயே தீ அந்த மோடு மாறுறதா இருக்கட்டும், ரெண்டும் பயங்கரமாக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ். மை சிஸ்டர் மதுமிதா ஹேட் சங் குவைட் அ ஃபியூ ஃபார் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். எனக்கு அவர் சாங் தான் பைத்தியம், பட் எனக்கு அது வரைக்கும் அமையலை. டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, அவர் கூப்பிட்டாரு இந்த பாட்டுக்கு. ஸோ மாற்றான் சூர்யா ஸ்டார், இட்ஸ் பியூட்டிஃபுல் மோமெண்ட். அதில் வந்து இது மாலை மயங்கும் வேளையா நீ வா வா கை சேர, இரு உள்ளம் ஆடும் வேட்டையா நீ வா வா மெய் சேர, கண்ணோடு இதயம் பேசுமா கையோடு நெஞ்சம் ஏங்குமா, கஜலாடும் நெஞ்சம் ஏங்குமா கன நேரம் உள்ளம் தூங்குமா, தீயே தீரா தீயே இனி தீயே தீண்ட தீண்ட சேர்த்தியே. அங்க சிந்து பைரவி ராகமாறுது. சகம பத பகரி கரி சத ச, இது ஒரு ராகம். நிசகம பனித நீத பகப்பா மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த ராகம். ஸோ அதில் மார்கழி திங்கள் அல்லவா, அதே ராகம். உசுரே போகுது உசுரே போகுது முதட்ட நீ கொஞ்சம் கறிக்கையில் தலைவர் பண்ணியிருக்காரு. இல்லை இந்த ராகத்தில் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய இருக்கு, சம்பவம் இருக்கு. தாலு சே தாலு மிலா, ஏஆர் சாரோட சிந்து பைரவி ஸ்பெஷல். வெரி ட்ரூ. ஸோ இந்த ராகம் ஒரு உச்சகட்ட ராகம் கர்நாடக சங்கீதத்தில். ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், தீயே தீயே வாஸ் இன் தட் ராகம். ஸோ ஏன்னா அது வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஒரு பார்ட்டி கிளப்ல இந்த மாதிரி ஒரு மியூசிக்ல இந்த மாதிரி ஒரு சாங்ல யாருமே கேட்டிருக்க மாட்டேன். அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாட்டை ஹாரிஸ் சார் கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் a great song. அது மாதிரி சில்லாக்ஸும் சிந்து பைரவி சில், இதே ராகம். சூரியனை தேவையில வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, திருப்பாச்சி மீசையில சிக்கிக்கலாமா, நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா. அது நீங்க பாடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், நான் பாடும்போது ஒரு மாதிரி கட்டக்குரல் வருதா? பரவாயில்ல, அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிடுவோம். கரெக்ட். ஸோ சங்கீதத்தில் இவ்வளோ இருக்கு, இதை எப்படி வேணாலும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளாட் இவ்வளோ இருக்குங்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்காங்க. சங்கீதங்கிறது கடல் இல்லை, கடல் கடல் ஆழமே தெரியாது, போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் ரீசன். நான் ஆப்பரா கற்றுனதே அதான் ரீசன். ஆப்பரா போய் வெஸ்டர்ன் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன், காம்போசிஷன், ஸ்கோரிங் எல்லாம் அங்கே படித்தது, அதெல்லாமே அதான் ரீசன். இல்லை எவ்வளோ கற்றுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் சார் இனி வரைக்கும் கற்றுட்ருக்காரு சினிமா. த மோர் வி லேர்ன் த மோர் வி அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப். இப்போ சங்கீதம் நம்ம லைஃப்பில் இருக்கிறதுனால நம்ம பர்சனல் லைஃப்பில் சேஞ்சான ஒரு விஷயம், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேம்? நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி நீங்கள் அனுபவித்த விஷயம். ஒரு ப்ரெஷரான டைமில் மனசை கொஞ்சம் காம்படுத்துறதுக்கு சங்கீதம் தேவைப்படுது. ஒரு டவுனான டைமில் எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஒரு சாங் ஒன்று தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஒரு ஃபீல் போகிறதுக்கு ஒரு சாங் தேவைப்படுது. அம்மாவை மிஸ் பண்ணுற டைமில் அம்மாவை நம்ம பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ எல்லாமே
சங்கீதம் அப்படிங்கிறது லைஃப்பில் கரெக்டாக சொன்னீங்க. அதான் சங்கீதம்ங்கிறது வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னே சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த இசையோட யார் ஒருத்தங்க வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு களைப்பு தெரியாத நாள் போகும். பிகாஸ் எவ்வளோ வேலை இருக்குல்ல நமக்கு லைஃப்பில் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும். நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த இன்டர்வியூ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம். பட் அதையும் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் லைஃப் போயிட்டு இருக்கட்டும், வே ஜஸ்ட் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேயே நம்மளை வைக்கிறது இசை தான். அதுதான். ஸோ நான் கற்றுன விஷயம் என்னென்னா, மகிழ்ச்சிங்கிறதோட அர்த்தம் கற்றுன்றது இசை. மகிழ்ச்சிங்கிற வார்த்தையோட அர்த்தம் அதுதான் இசை. அதுதான் இசை. சூப்பர், கிரேட். ஸோ கடைசியாக அஞ்சு வண்ண பூவே சாங் உங்ககிட்ட டெஃபினெட்லி பாடிட்டு அப்புறமேட்டு இந்த இன்டர்வியூ. ஆமாம். ஸோ அஞ்சு வண்ண பூவே காணோம் உன்னை, பிஞ்சு விரல் எங்கே கொஞ்சம் குரல் எங்கே அஞ்சுகமே கண்ணே. பெரிய வித்தியாசமே இல்லை மேம். ஆல்பம் சாங்காக மொபைலில் கேட்குறதுக்கும் நேரில் நீங்கள் பாடுறதுக்கும் அவ்வளோ இனிமையாக இருக்குது உங்கள் வாய்ஸ். அவ்வளோ ஒரு மெல்ட்டிங் வாய்ஸாக இருக்குது மேம். சூப்பர். திருப்பியும் நீங்கள் அஞ்சு வண்ண பூவே தக் லைஃப் படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் மூலிமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னும் இந்த வாய்ஸை நாங்கள் நிறைய கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்வியூ மூலமாக ஒரு ஆசையாகவுமே ஒரு ரிக்வெஸ்டாகவுமே வைக்கிறேன். நிறைய சாங் இந்த வாய்ஸ்லேருந்து எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ப்ராமிஸ். அண்ட் அது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு லிஃப்ட்டு அது கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ அதான் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அது. ஸோ ஐம் ஷுர் தேல் சஸ்டெயின் இட். இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. ஏன்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்ன, கண்டிப்பாக மேலும் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கும் இருக்குது. மேமோட வாய்ஸில் நிறைய சாங் நம்ம கேட்க போகிறோம் கண்டிப்பாக. அண்ட் கண்டிப்பாக சொல்லணும்னா, இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு என்னோட நமஸ்காரத்தை சொல்லணும். டெஃபினட்டாக அவரோட அந்த ஆசீர்வாதம் தான் இந்த பாட்டு. அண்ட் பெரிய லிஃப்ட்டை கொடுத்துட்டார் எனக்கு. ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு காட். அவர் எப்போவுமே சொல்லுவார், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லுவார். அதையே நானும் கண்டிப்பாக எக்கோ பண்ணுறேன். ஐம் எக்கோயிங் தட் சேம் திங். எல்லா புகழும் இறைவனுக்கே. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார். Thank you so much for the time. Thanks for the interview, ma'am. உங்களுக்கு Thank you, Gautam. We had fun doing this. It was a vibe-ஆன ஒரு interview. So yeah. Red Nool நேயர்களுக்கு வணக்கம். Thank you so much. Thank you guys. Thank you so much. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.